ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் வெல்லாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். பால் கொழுக்கட்டை. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்லம் போட்டிருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஞ்சமாக வெல்லம் எடுத்து அதை கொதிக்க வச்சு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா வெல்லமில் நிறைய டஸ்ட் இருக்கும். அதுக்காக நம்ம முதல்ல கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் சுடு தண்ணி கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இதுக்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கொழுக்கட்டை மாவு, அப்படி இல்லைன்னா நம்ம இடியாப்பம் மாவும் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தில் எந்த மாவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாவு கொட்டிடலாம். மாவு போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். ஏன்னா கொழுக்கட்டையோடு அதை சேர்ந்து நம்ம மாவை பிசையும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சால்ட்டு நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம சுடு தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சூடு தண்ணி எடுத்து கொஞ்சமாக நம்ம மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சூடாக போட்டோம் அப்படின்னா தான் தண்ணி ஆட் பண்ணால் தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அப்போ தான் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு பால்ஸும் நம்ம சின்ன சின்ன பால்ஸாகவே போடலாம். ஏன்னா பெருசாக போட்டோம் உருட்டிட்டோம் அப்படின்னா மாவு வேகாமல் போயிடும். அதனால் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம செய்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஷேப் நம்ம கொஞ்சம் பால் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் நீட்டாக வாக்குலேயும் செய்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான் அது. ஆனால் எது பண்ணாலுமே கொஞ்சம் சின்னதாகவே பண்ணுங்கள். இல்லாட்டி மாவு உள்ளார வேகாது. கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நீட்டு வாக்குலேயும் பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷேப்ஸ் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சரி. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாகவே பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஸோ பாருங்கள், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போட்ட மாவில் எனக்கு இவ்வளோ வந்தது. ஸோ இதை நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை நம்ம வேக வச்சிடணும். வேக வச்சுக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே சுகர் ஜாக்ரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா டஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால அதை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம பாயில் பண்ணலாம். இந்த வெல்லமோட சிரப்பு. ஸோ அதுலேயே கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் தட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் ஏலக்காய் தட்டி போட்டுடலாம். ஏலக்காய் தட்டி போட்டுட்டு நம்ம ஏலக்காய் தட்டி போட்ட உடனே நல்ல வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு பால்ஸாக நம்ம எடுத்து அந்த ஜாக்ரி சிரப்பில் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. 15 to 20 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அது நல்லா வெந்துடும். அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுடலாம். போட்டு கலரி விட்டுருங்க. அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ரைஸ் மாவு எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ அதனால் அது ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பால் ஆட் பண்ணிடலாம். கோக்னட் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலான பேக்கெட் பால் இல்லாட்டி பசும்பாலும் ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுருங்க. ஸோ இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.